everyone, welcome back to our English learning series. இன்னைக்கு கிளாஸ்ல simple present tense பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்றத பார்த்துடலாம். இது எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸுங்கிறது உங்களோட ஹேபிச்சுவல் ஆக்ஷன்ஸை பற்றி பேசும்போது யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டென்ஸ். ஸோ இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் உங்களோட ரெகுலர் ஆக்டிவிட்டீஸை எல்லாமே நீங்கள் பேசிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் டெய்லியும் வாக்கிங் போவேன், நான் டெய்லியும் காலையில் 7 மணிக்கு எந்திரிப்பேன். ஸோ இந்த மாதிரி உங்களோட ரெகுலர் ஆக்டிவிட்டீஸை எல்லாமே நீங்கள் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் சொல்லணும். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது ஹேபிட்ஸ், அதாவது நம்மளுடைய ஹேபிட்ஸ், ரெகுலராக நம்ம செய்யக்கூடிய ஹேபிட்ஸை பற்றி பேசும்போது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை யூஸ் பண்ணி தான் பேசணும் அப்படின்றது பார்த்தோம். அடுத்தது வந்து ஜென்ரல் ட்ரூத்ஸ், அதை பற்றி நம்ம பேசும்போது கூட நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை தான் யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், சூரியன் கிழக்கில் உதிக்கிறது, பூமி சூரியனை சுற்றி வருகிறது, நட்சத்திரங்கள் இரவில் ஒளிர்கின்றன. இந்த மாதிரியான யூனிவர்சல் ஃபேக்ட்ஸையும் நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் சொல்லணும். ஸோ இப்போ இதுக்கான ரூல் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் நிறைய பேர் வந்து கன்ஃபியூஸ் ஆவீங்க. ஸோ உங்களோட கன்ஃபியூஸ் எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக நான் ரொம்ப சிம்பிளாக எப்படி இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இதுக்கான ரூல் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. ரெண்டு ரூல் தான் வந்து இதுக்கு இருக்குது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ரூல் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சப்ஜெக்ட் கூட வேர்ப் சேர்த்து பேசணும், அவ்வளவே தான். செகண்ட் ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதே தான், சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப். ஆனால் இது கூட நீங்கள் என்ன சேர்த்துக்க போகிறீங்கன்னா, வேர்பு கூட எஸ், இஎஸ் அல்லது ஐஇஎஸ், இந்த மூணில் ஏதாவது ஒன்று நீங்கள் சேர்த்துக்க போகிறீங்க. அது எதை பேஸ் பண்ணி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேர்க்க போகிற வேர்பை பொறுத்து எஸ் வரணுமா, இஎஸ் வரணுமா, ஐஇஎஸ் வரணுமான்றதை நம்ம முடிவு பண்ணிக்கணும். ஓகேங்களா? இப்போ இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸோட இந்த ரெண்டு ரூல் என்னென்ன அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ஃபர்ஸ்ட் ரூலை நம்ம எப்போ யூஸ் பண்ணணும், செகண்ட் ரூலை நம்ம எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்றது எல்லாமே இப்போது தெளிவாக எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். இந்த ரெண்டு ரூலையுமே நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் பாசிட்டிவாக ஒரு சென்டென்ஸை பேசும்போது மட்டும்தான் இதை யூஸ் பண்ணணும். இப்போது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கிற ரெண்டு ரூல் என்னென்ன அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அதை எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ என்னென்னா, எதுக்கு ஃபர்ஸ்ட் ரூலை யூஸ் பண்ணணும், எதுக்கு செகண்ட் ரூலை யூஸ் பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்ஜெக்டை பேஸ் பண்ணி தான் இருக்கும். இதில் ஏ குரூப், பி குரூப்னு ரெண்டு குரூப்ஸ் ஆஃப் சப்ஜெக்டை நம்ம பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏ குரூப். இதில் ஐ, யூ, வி, தே அப்படின்ற இந்த சப்ஜெக்ட் வந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரூலை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சப்ஜெக்ட் கூட வேர்பு சேர்த்து பேசணும் அப்படின்ற ஃபர்ஸ்ட் ரூல். செகண்ட், பி குரூப் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா ஹீ, ஷீ, இட் அண்ட் நேம்ஸ். ஸோ இதெல்லாம் வரும்போது செகண்ட் ரூலை யூஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் ரூல் என்னது? சப்ஜெக்ட், வேர்ப் ப்ளஸ் எஸ் இல்லைனா இஎஸ் இல்லைனா ஐஇஎஸ். இது மூணில் ஏதாவது ஒன்று வேர்ப் கூட சேர்த்து பேசணும். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ரூலை எப்போ யூஸ் பண்ணணும், செகண்ட் ரூலை எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கான கிளாரிஃபிகேஷன். இப்போ இந்த ரெண்டு ரூலையும் எப்படி யூஸ் பண்ணணும், எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கான எல்லா டவுட்ஸுமே கிளியர் பண்ணுறதுக்கு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் நான் காஃபி குடிக்கிறேன் அப்படின்ற சென்டென்ஸை வந்து எடுத்திருக்கோம். ஸோ இப்போ இதை நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கட்டுமே அப்படின்றதுக்காக நான் அந்த ஏ குரூப்பில் இருந்த சப்ஜெக்ட்ஸையும் பி குரூப்பில் இருந்த சப்ஜெக்ட்ஸையும் சைடில் எழுதியிருக்கேன். ஸோ தட் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஏ குரூப்பில் இருக்க சப்ஜெக்ட் வந்தால் ஃபர்ஸ்ட் ரூல் அப்ளை பண்ணணும், பி குரூப்பில் இருக்க சப்ஜெக்ட்ஸ் வந்தால் செகண்ட் ரூல் அப்ளை பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் தமிழ் சென்டென்ஸ் நான் காஃபி குடிக்கிறேன் அப்படின்னு இருக்குது இல்லையா? ஸோ இதில் இருக்க சப்ஜெக்ட் என்ன? நான் அப்படின்றது தான் சப்ஜெக்ட். இப்போ இந்த நான் அப்படின்னா இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம்? ஐன்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இப்போ இந்த ஐ அப்படின்ற சப்ஜெக்ட் எந்த குரூப்பில் வருதுன்னு ஃபர்ஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். ஏ குரூப்பா, பி குரூப்பா? ஏ குரூப். ஐன்ற சப்ஜெக்ட் ஏ குரூப்பில் வருது. அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ரூலை தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் நீங்கள் கண்டுபிடிச்சி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ரூலை அப்ளை பண்ணி இதை எப்படி சொல்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம நான் அப்படின்னா ஐ அப்படின்ற சப்ஜெக்டை ஃபஸ்ட்டு இங்கே போட்டுருவோம், ஐ. அடுத்த ரூல் படி வேர்பை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நான் காஃபி குடிக்கிறேன். இதில் குடிக்கிறேன் அப்படின்றது தான் வேர்பு. ஸோ குடிக்கிறதுக்கு இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம்? ட்ரிங்க் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ ட்ரிங்க், ஐ ட்ரிங்க், அவ்வளோதான். ஸோ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை பொறுத்தளவுக்கும் அங்கே சப்ஜெக்ட் பக்கத்தில் ஹெல்பிங் வேர்பு பேர் வரக்கூடாது,
வேர்பு கூட ஐஎன்ஜி வரக்கூடாது. சப்ஜெக்ட் வேர்பு மட்டும்தான் இருக்கணும். ஸோ இப்போது என்ன குடிக்கிறா? காஃபி குடிக்கிற. ஸோ ஐ ட்ரிங்க் காஃபி. இதுவே நான் காஃபி குடிக்கிறேன் அப்படின்ற சென்டென்ஸ்க்கு பதிலாக வேறு ஏதாவது ஒரு சென்டென்ஸ் இருந்தா, ஃபார் எக்ஸாம்பிள் அவன் காஃபி குடிக்கிறான் அப்படின்ற சென்டென்ஸ் இருந்தால் அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லுவோம் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது என்னது? இங்கே இருக்கிற சப்ஜெக்ட் என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அவன் காஃபி குடிக்கிறான். ஸோ அவன்ற சப்ஜெக்ட் இருக்குது. அவன் அப்படின்னா இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம்? ஹீன்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இப்போ இந்த ஹீ வந்து ஏ குரூப்பில் இருக்கா, பி குரூப்பில் இருக்கா? பி குரூப்பில் இருக்குது. பி குரூப்பில் இருக்க சப்ஜெக்ட்ஸை யூஸ் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும்? செகண்ட் ரூலை தான் நம்ம அப்ளை பண்ணணும். ஸோ இப்போ இந்த செகண்ட் ரூலை அப்ளை பண்ணி எப்படி இதை இங்கிலீஷில் சொல்லணும்னு பார்க்கலாம். செகண்ட் ரூல் படி ஃபர்ஸ்ட் நம்ம அவன் அப்படின்ற சப்ஜெக்டை ஃபஸ்ட்டு இங்கே போட்டுக்கலாம். ஸோ அவன் அப்படின்னா ஹீ இல்லையா? சப்ஜெக்ட் அடுத்தது நம்ம யூஸ் பண்ண வேண்டியது வேர்பு. இங்கே குடிக்கிறான் அப்படின்றத வேர்பு. ஸோ ட்ரிங்க். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா வேர்ப் கூட எஸ் இஎஸ் அல்லது ஐஇஎஸ் அப்படின்ற எழுத்தை சேர்த்தணும். ஸோ ட்ரிங்க் அப்படின்ற இந்த வேர்பு கூட எஸ் அப்படின்ற இந்த லெட்டரை நம்ம சேர்த்திட்டோம் அப்படின்னா ட்ரிங்க்ஸ் அப்படின்னு மாறிடும். ஸோ இதுதான் செகண்ட் ரூலில் நம்ம வேர்ப் கூட சேர்த்த வேண்டிய எழுத்து. அடுத்தது என்ன குடிக்கிறான்? காஃபி குடிக்கிறான். ஸோ காஃபி. ஹி ட்ரிங்க்ஸ் காஃபி. வேர்பு கூட எஸ் வரணுமா, இஎஸ் வரணுமா, ஐஇஎஸ் வரணுமா அப்படின்றது அந்த வேர்பை பொறுத்து மாறுபடும். இதுக்கு எஸ் தான் கரெக்டான மேட்ச். இப்போது இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நீ ஆங்கிலம் பேசுகிறாய் அப்படின்ற தமிழ் சென்டென்ஸ் இருக்குது. இங்கே இருக்க சப்ஜெக்ட் என்ன? நீ அப்படின்ற சப்ஜெக்ட். நீ அப்படின்னா இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம்? யூன்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இப்போ இந்த யூ அப்படின்ற சப்ஜெக்ட் எந்த குரூப்பில் வருது? ஏ குரூப்பா, பி குரூப்பா? வெரி குட், சூப்பராக சொன்னீங்க. ஏ குரூப்பில் வருது. ஸோ ஏ குரூப்பில் வந்தால் நம்ம யூஸ் பண்ண வேண்டியது என்னது? ஃபர்ஸ்ட் ரூல். இப்போ நம்ம இந்த ரூலை அப்ளை பண்ணி இதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நீ ஆங்கிலம் பேசுகிறாய். ஸோ நீ அப்படின்ற சப்ஜெக்டை ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிக்கலாம். யூ. அடுத்தது வேர்பு. இங்கே எது வேர்பு? ஆங்கிலம் பேசுகிறாய். ஸோ அந்த பேசுகிறது தான் வேர்பு. பேசுகிறத இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம்? ஸ்பீக்குன்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ யூ ஸ்பீக். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக இருக்குது பாருங்கள். ஸோ இப்போது இந்த நீ ஆங்கிலம் பேசுகிறாய் அப்படின்ற இந்த சென்டென்ஸில் ஆங்கிலம் அப்படின்றத லாஸ்ட்டில் போட்டுக்கலாம். இங்கிலீஷ். அவ்வளோதான். யூ ஸ்பீக் இங்கிலீஷ். இப்போது இந்த நீ ஆங்கிலம் பேசுகிறாய் அப்படின்ற இந்த சென்டென்ஸ்க்கு பதிலாக வேறு ஒரு சப்ஜெக்ட் வச்சு இதே சென்டென்ஸை உருவாக்கலாம். அதை எப்படி சொல்கிறது அப்படின்னு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். அவள் ஆங்கிலம் பேசுகிறாள் அப்படின்ற சென்டென்ஸ் இருக்குது. ஸோ இதில் இருக்க சப்ஜெக்ட் என்னன்னு பாருங்கள். அவள் அப்படின்றது தான் சப்ஜெக்ட். இந்த சப்ஜெக்ட் எந்த குரூப்பில் வருது? ஏ குரூப்பில் வருதா, பி குரூப்பில் வருதா? பி குரூப்பில் வருது. ஸோ அவள் அப்படின்னா இங்கிலீஷில் ஷீ இல்லையா? ஸோ அப்போ பி குரூப்பில் வந்தால் செகண்ட் ரூலை நம்ம யூஸ் பண்ணணும். செகண்ட் ரூல் என்னது? சப்ஜெக்ட் வேர்ப் ப்ளஸ் எஸ்இஎஸ் அல்லது ஐஇஎஸ் சேர்த்து பேசணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அவள் அப்படின்ற சப்ஜெக்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஷீ. அடுத்தது இங்கே இங்கிலீஷில் வேர்ப் என்னன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். பேசுறது. கரெக்ட். ஸ்பீக். அடுத்தது இப்போ இந்த ஸ்பீக் பக்கத்தில் எந்த எழுத்தை சேர்த்தணும்? எஸ். எஸ்ஸை சேர்த்தணும். ஸோ ஷீ ஸ்பீக்ஸ். என்ன பேசுகிறா? ஆங்கிலம். இங்கிலீஷ். ஷீ ஸ்பீக்ஸ் இங்கிலீஷ். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நாங்கள் கிரிக்கெட் விளையாடுகிறோம். ஸோ இப்போது இந்த சென்டென்ஸில் இருக்க சப்ஜெக்ட் என்ன? நாங்கள். நாங்கள்னா இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம்? வீன்னு சொல்லுவோம். கரெக்டாக? ஸோ வி அப்படின்ற இந்த சப்ஜெக்ட் எந்த குரூப்பில் வந்திருக்கு சொல்லுங்கள் பார்க்கலாம். வெரி குட். ஏ குரூப்பில் வந்திருக்கு. ஸோ வி அப்படின்ற சப்ஜெக்ட் ஏ குரூப்பில் வந்திருக்கிறதால எந்த ரூலை யூஸ் பண்ணணும்? கரெக்ட், ஃபர்ஸ்ட் ரூல் யூஸ் பண்ணணும். ஸோ இப்போது ஃபர்ஸ்ட் நம்ம ரூல் படி சப்ஜெக்டை ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிக்கலாம். வி. அடுத்தது இங்கே இருக்க வேர்ப் என்ன சொல்லுங்கள்? கரெக்ட், விளையாடுகிறோம். ஸோ விளையாடுறது ப்ளே. அவ்வளோதான். வி ப்ளே. அடுத்தது என்ன விளையாடுறாங்க? கிரிக்கெட். ஸோ வி ப்ளே கிரிக்கெட். நாங்கள் கிரிக்கெட் விளையாடுகிறோம். வெரி சிம்பிள். எவ்வளோ சிம்பிளாக இருக்குது பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஸோ ஈஸியாக நீங்கள் கற்றுக்கலாம். இப்போ நம்ம இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அது பால் குடிக்கிறது.
இது எந்த மாதிரி சுச்சுவேஷனில் சொல்லுவோம் அப்படின்னா, இப்போ ஏதாவது ஒரு பூனைக்குட்டி வந்து பால் குடிச்சிட்ருக்குன்னு வச்சுக்கோங்க. பூனைக்குட்டியோ நாய்க்குட்டியோ பால் குடிக்குது. ஸோ இப்போ நம்ம அதை வந்து டைரெக்டாக பூனை நாயின்னு சொல்லலை, அது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அது அப்படின்னா இங்கிலீஷில் என்ன, இட் இல்லையா? ஸோ அப்போ அந்த இட் அப்படின்ற சப்ஜெக்ட் எந்த குரூப்பில் வருது, பி குரூப்பில் வருது இல்லையா? ஸோ அப்போ பி குரூப்பில் வரும்போது நம்ம யூஸ் பண்ண வேண்டிய ரூல் செகண்ட் ரூல். ஸோ இப்போ இந்த செகண்ட் ரூலை யூஸ் பண்ணி இது எப்படி சொல்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு ரூல் படி சப்ஜெக்டை யூஸ் பண்ணிக்கலாம், இட். அடுத்தது இங்கே இருக்க வேர்ப் என்ன, குடிக்கிறது. குடிக்கிறதுனா நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லையா, ட்ரிங்க். ஸோ ட்ரிங்க்கை யூஸ் பண்ணியாச்சு. இப்போது நம்ம என்ன பண்ணணும், வேர்பு கூட எஸ்இஎஸ் ஐஇஎஸ்ல ஏதாவது ஒன்று சேர்த்தணும். ஸோ ட்ரிங்க்கு கூட நம்ம சேர்த்த வேண்டிய எழுத்து என்ன, எஸ். இட் ட்ரிங்க்ஸ் என்ன, பால். அப்போ மில்க், இட் ட்ரிங்க்ஸ் மில்க். அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அவர்கள் நன்றாக பாடுகிறார்கள். இதில் இருக்க சப்ஜெக்ட் என்ன, அவர்கள், அதாவது தே அப்படின்ற சப்ஜெக்ட் எந்த குரூப்பில் வருது, ஏ குரூப்பா பி குரூப்பா, ஏ குரூப்பு. அப்போது ஃபர்ஸ்ட் ரூலை தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்ம சப்ஜெக்டை யூஸ் பண்ணிக்கலாம், அவர்கள் தே. அடுத்தது வேர்ப் என்ன, பாடுகிறார்கள், பாடுறது, சிங். ஸோ தே சிங். எப்படி பாடுறாங்க, நல்லா பாடுறாங்க. ஸோ ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். தே சிங் கரெக்ட், தே சிங் வெல். இப்போ நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ரவி நன்றாக படிக்கிறான். ஸோ இங்கே என்ன சப்ஜெக்ட் இருக்குது, ரவி அப்படின்ற பேர் தான் சப்ஜெக்டாக இருக்குது. ஸோ இது ஏ குரூப்பில் வருதா பி குரூப்பில் வருதான்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க பார்க்கலாம். கரெக்ட், பி குரூப்பில் வருது. ஸோ இப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணணும், பி குரூப்பில் வரதால செகண்ட் ரூலை யூஸ் பண்ணணும். சப்ஜெக்ட் வேர்ப் அது கூட எஸ்இஎஸ் அல்லது ஐஇஎஸ் சேர்த்து பேசுகிற ரூலை அப்ளை பண்ணணும். ஸோ இப்போது ஃபர்ஸ்ட் நம்ம ரவின்ற சப்ஜெக்டை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வேர்ப், படிக்கிறான் அப்படின்றத இங்கே வேர்ப் இல்லையா? ஸோ ஸ்டடி அப்படின்னு போட்டுக்கலாம். பட் இங்கே நம்ம என்ன யூஸ் பண்ணணும், ஸ்டடி கூட எஸ்இஎஸ் அல்லது ஐஇஎஸ் சேர்த்து பேசணும் இல்லையா? ஸோ அப்போ அந்த ஒய்யை கட் பண்ணிடணும். ஸோ இந்த இடத்துல ஸ்டடி அப்படின்ற முழு வார்த்தை கூட அப்படியே நம்ம எஸ்ஸை சேர்த்துட முடியாது. ஸோ அதனால் ஒய்யை கட் பண்ணிவிட்டு ஐஇஎஸ் அப்படின்னு சேர்த்துக்கலாம், ஸ்டடீஸ் அப்படின்னு. புரிஞ்சுதா? எப்படி படிக்கிறான்னு சொல்கிறாங்க, நன்றாக படிக்கிறான். ஸோ வெல், ரவி ஸ்டடீஸ் வெல். இன்னைக்கு கிளாஸோட கடைசி எக்ஸாம்பிள், அது பிரச்சனையை சரி செய்கிறது. இது எந்த சிச்சுவேஷனில் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஏதாவது ஒரு மெஷின் ஒரு ப்ராப்ளமை சரி பண்ணிகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் இந்த மாதிரி சொல்லலாம், அது அப்படின்னா இட் இல்லையா? ஸோ இட்டுன்ற சப்ஜெக்ட் எந்த குரூப்பில் வருது, பி குரூப்பில் வருது. அப்போது செகண்ட் ரூலை அப்ளை பண்ணணும். ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் அது, அதாவது இட். அடுத்தது என்ன இருக்குது, வேர்ப், சரி செய்கிறது அப்படின்றது தான் வேர்ப் இல்லையா? ஸோ அப்போது வேர்பை யூஸ் பண்ணிக்கலாம், ஃபிக்ஸ். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும், வேர்பு கூட எஸ்இஎஸ் அல்லது ஐஇஎஸ் சேர்த்தணும் இல்லையா? ஸோ இங்கே இருக்க வேர்ப் என்ன, ஃபிக்ஸ். ஃபிக்ஸ் அப்படின்ற வேர்பு கூட நம்ம எதை சேர்த்துனா கரெக்டாக இருக்கும், இஎஸ் அப்படின்ற எழுத்தை சேர்த்துனா தான் கரெக்டாக இருக்கும். ஸோ ஃபிக்ஸஸ் எதை, ப்ராப்ளம். ஸோ த ப்ராப்ளம், இட் ஃபிக்ஸஸ் தி ப்ராப்ளம். அவ்வளோதான். இப்போது உங்களுக்கான ஹோம்ஒர்க் டைம். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா சில தமிழ் சென்டென்சஸ் நான் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னு எனக்கு காமெண்ட்டில் சொல்லுங்கள். கரெக்டான ஆன்சர் சொல்கிறீங்களான்னு பார்க்கலாம். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், எவ்வளோ பேர் கரெக்டான ஆன்சர் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இப்போவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபை ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா.